கூடங்குளம் அணு உலை தொடர்பாக 15 அம்ச பாதுகாப்பு பட்டியலை நிறைவேற்றவில்லை என்று கூறி தொடரப்பட்ட வழக்கில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து பேசுவதற்காக நம்மோடு பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக நம்முடைய செய்தியாளர் கணபதி உச்சநீதிமன்ற வளாகத்தில் காத்திருக்கிறார். அதே போல அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு உதயகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விஞ்ஞானி பொன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் பேசலாம். முதலாவதாக திரு வெற்றிச்செல்வன், உங்களிடமிருந்து துவங்க விரும்புகிறேன். இந்த விஷயத்துல முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த 15 அம்சங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று ஏற்கனவே உதயகுமார் அவர்கள் சொல்லும் போதும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூடங்குளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் வழக்குகளும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்றைய தீர்ப்பில் என்ன அம்சங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்த தீர்ப்பில் 15 டைரக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப்டினஸ் ஆஃப் தி காம்பனன்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் வழங்கிய இந்த அம்சம் ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன இந்த கூடங்குளம் அணு உலை தொடர்பான பாதுகாப்பு அம்சங்களை விசாரிப்பதற்காக. முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். முத்துநாயகம் கமிட்டி அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்தார். இது எல்லாம் உச்சநீதிமன்றம் முன்பாக வைக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் நீங்கள் சேஃப்டினஸ் ஆஃப் காம்பனண்ட்டை ரிவ்யூ செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஏதோ வகையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் நீங்கள் மேற்கொண்டு அதை ரிவ்யூ செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சேஃப்டினஸ் ஆஃப் தி காம்பனண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ அது குறித்து இப்போது என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தாக்கல் செய்திருந்தோம். அது நாங்கள் சொன்ன விவகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிடமிருந்து பல பொருட்களை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவையெல்லாம் வந்து மலிவானதாகவோ அல்லது இதில் தரம் குறைந்ததாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அமைப்பிடமிருந்து வாங்கினார்களோ அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி டெஃபிஷியன்ட் ப்ராடக்ட் வந்திருக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதனுடைய ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்பது 4 வால்வுகள் சரியாக செயல்படவில்லை என்று அவர்களே ஒத்துக்கொண்டிருக்காங்க. அணு உலை சார்ந்த அதிகாரிகளே ஒத்துக்கலாம் இது டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பற்றி ரிவ்யூ இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த சேஃப்டினஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது என்பது உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அது பாதுகாப்பு சரி செய்யப்படவில்லை. அப்போ அது குறித்தான என்ன விவரங்களை நீங்கள் சொல்ல இருக்கார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த வழக்கை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்ச்சியாக போடப்பட்ட வழக்கின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 348ன்னு சொல்கிறாங்க. நமக்கு அரசு தரவுடைய புள்ளி விவரங்கள். அதில் 101 வழக்குகளை எங்களால் பின்வாங்க முடியாது அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய ஒரு முடிவாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் அவர்களுடைய பதில் உரையில் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 101 எப்படி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்கக்கான சரியான காரணம் நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் சொல்வது என்ன என்றால், ஒரு 6 வழக்குகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு கடல் மார்க்கமாக அணு உலையை முற்றுகையிட்டார்கள், அதை நாங்கள் வந்துட்டு பின்வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 50 வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட்டதுன்னு அடிப்படை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அப்புறம் தனிநபர்கள் எதிரான வழக்குகள் ஒரு 40 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போராட்டத்தை ஒட்டி நடக்கப்பட்ட ஒரு சம்பவங்களின் கீழாக பதிவு செய்யப்பட்டவை தான். இது எப்படி இது மட்டும் மேஜரானது இல்லை இது சாதாரணதுன்னு இவங்க பிரித்து பார்க்கிறார்கள் என்பதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து தமிழக அரசு தரவே இல்லை. இதுவரைக்கும் கொடுக்கல. அதனால இன்றைய தீர்ப்புல அது சம்பந்தமா என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாத நிலையில இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. நாம தொடர்ந்து பேசலாம் சார். திரு உதயகுமார், தற்போது வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் சொன்ன போது அந்த 15 பாதுகாப்பு அம்ச பட்டியலை பொறுத்த வரைக்கும் சேஃப்டினஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கடல் வளம் போன்ற இது பற்றி நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்கிற விவரங்களை நாம் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது, என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு கூடங்குளம் அணு நிலையத்துக்கு மட்டும் அல்லாமல் மற்ற அணு நிலையங்கள் இனி வரும் காலங்களிலே இந்தியாவிலே வேறு அணு மின்சார நிலையங்கள் அமைக்கப்படுமானால் அதற்கும் பொருந்துவதாக அமையும். உச்சநீதிமன்றம் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது இந்த தீர்ப்பிலிருந்து தெரிகிறது. கணேஷ், கணபதி, இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் பூஷன் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. தற்போது அது குறித்த விளக்கங்களை நாம் கேட்கலாம். முதலாவதாக திரு உதயகுமாரன், உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். தற்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய எதிர்வினை என்ன? இது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பையே இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. 15 பரிந்துரைகளை சொன்னவர்கள் அந்த பரிந்துரைகளை இவர்கள் ஏற்று நடத்தவில்லை என்று நாங்கள் முறையிடுகிறோம் என்றால், ஏன் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவில்லை, அதில் உள்ள சிக்கல்கள் என்ன,
என்று கேள்வி கேட்பதுதான் பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த மனு தள்ளுபடி செய்ய எனக்கு முழு விவரங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த மனு ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இது ஒரு மக்கள் விரோத தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் இந்திய மக்களுடைய உயிருக்கு விலை இல்லை, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் பல்லக்கு தூக்குகிற ஆட்சியாளர்களுக்கு இந்த உச்சநீதிமன்றம் உதவுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த 15 அம்சங்களை பொறுத்த வரைக்கும் திரு உதயகுமாரன், சேஃப்டினஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய மனித வளம், கடல் வளம், இன்ன பிற இயற்கை வளங்கள் ஆகியவற்றின் பாதுகாப்பு தான் முக்கியமான அம்சமாக இருந்தது. அந்த அம்சம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதில் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? அது பற்றி உங்களுடைய குற்றச்சாட்டுகள், பார்வைகள் என்ன? எதையுமே நிறைவேற்றவில்லை இந்த அரசும் அணுசக்தி துறையும். போராடி கொண்டிருக்கிற அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, போராடி கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை, நாங்கள் 15 பரிந்துரைகளையோ 25 பரிந்துரைகளையோ நாங்கள் கேட்கவும் இல்லை, நாங்கள் மதிக்கவும் இல்லை. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இந்த வெளிநாட்டு அணுமின் நிலையங்களோ உள்நாட்டு அணுமின் நிலையங்களோ வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஜனநாயக முறையிலே அதற்காக நாங்கள் வாதாடுவோம். இந்த பரிந்துரைகளுக்கு, இந்த வழக்கு பூவுலகின் நண்பர்களால் தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே தான் இந்த பரிந்துரைகளை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி தன்னுடைய தீர்ப்பிலே தெரிவித்தது. இந்த பரிந்துரைகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்று பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தோழர் சுந்தரராஜன் தலைமையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்திடமே சென்று கேளுங்கள் என்று அவர்களை அங்கே அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தான் சொன்ன தீர்ப்பையே மதிக்க தவறி இருக்கிறது. இது ஒரு மக்கள் விரோத தீர்ப்பு. இந்த 15 பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற உபகரணங்களும் உதிரிப்பாகங்களும் தரமற்றவை என்று நாங்கள் அதிகாரபூர்வமாக, ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் அந்த உதிரிப்பாகங்களுடைய உபகரணங்களுடைய தரத்தை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் இன்றைக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? எப்படி நீங்கள் பரிசீலித்தீர்கள், என்னென்ன செய்தீர்கள், அந்த அறிக்கை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். இவர்கள் ஏதோ ஒரு அறிக்கையை கொண்டு கொடுத்தார்கள். அந்த அறிக்கை இது ஒரு சடங்காக நடத்தப்படுகிறது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெறும் சடங்கு. இந்த உச்சநீதிமன்றம் இந்திய மக்களுக்கான உச்சநீதிமன்றம் அல்ல, இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கான உச்சநீதிமன்றமாக நடைபெறுவதை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்திய மக்களுக்கு உச்சநீதிமன்றத்திலேயே தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதே போல இந்த கூடங்குளம் அணு உலை கழிவுகளை அங்கேயே புதைக்கக்கூடாது, அதை புதைப்பதற்கு நிரந்தரமாக ஒரு இடம் தேட வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொன்னது உச்சநீதிமன்றம். இன்றைக்கு அப்படி ஒரு நிரந்தரமான இடத்தை அவர்கள் சொல்லவில்லை. அதையும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கவில்லை என்றால் இது என்ன ஒரு நகைச்சுவையான தீர்ப்பு? போராடி கொண்டிருக்கிற மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற 349 வழக்குகளை தள்ளுபடி செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. தமிழக அரசு அதில் 248 வழக்குகளை மட்டும் தள்ளுபடி செய்வோம், 101 வழக்குகளை தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அதையும் கேள்வி கேட்க உச்சநீதிமன்றம் மறுக்கிறது என்றால் இது ஒரு வேடிக்கையான ஒரு விபரீதமான ஒரு நடவடிக்கை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்திய மக்களை, தமிழக மக்களை இன்றைக்கு கைவிட்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். திரு உதயகுமாரன், பலமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறீர்கள். உச்சநீதிமன்றத்திற்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இது பற்றி போராட்டம் நடத்திய பல்வேறு மக்கள் மீது தொடரப்பட்டிருந்த அந்த 347 வழக்குகள் பற்றியும் இன்று உச்சநீதிமன்றம் எதுவுமே சொல்லவில்லை என்று ஆதங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் இது ஜனநாயக நாடு, எங்களுக்கு ஜனநாயக நாட்டிலே உரிமைகள் இருக்கின்றன, மனித உரிமைகள் இருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்தெந்த விதங்களில் போராட போகிறீர்கள்? உச்சநீதிமன்றத்திலேயே உச்சநீதிமன்றத்தில் உங்களுடைய அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த விதங்களில் இனி போராட போகிறீர்கள்? போராட்ட வடிவங்கள் இந்த நாட்டிலே உச்சநீதிமன்றமோ நாடாளுமன்றமோ பெரிதல்ல, மக்கள் மன்றம் தான் பெரிது. இந்திய மக்களுக்கு சொந்தமானது. இந்த உச்சநீதிமன்றத்திலே இருந்து ஓய்வு பெறுகிற நீதிபதிகளுக்கோ
அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற கோடீஸ்வர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ சொந்தமான நாடு அல்ல இது எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கான நாடு. எங்களுக்கு ஜனநாயக இந்த அரசியல் சாசன அமைப்பிலே எங்களுக்கு சில உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகளின் அடிப்படையில் அறவழியில் வன்முறையில் இறங்காமல் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். என்னென்ன வழிகளிலே எங்களால் போராட முடியுமோ, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இந்த நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இந்த நீதிமன்றங்கள் மக்களுக்காக இயங்கவில்லை என்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இதே மாதிரி மக்களுக்கு எந்த தீர்ப்பும் வருவதில்லை. அங்கேயும் கோடீஸ்வரர்களுக்கான பன்னாட்டு நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே உருவாக்கப்படுகின்றன. எனவே நாங்கள் எங்களுடைய போராடும் மக்களை கலந்தாலோசித்து, எங்களுடைய ஆதரவு குழுக்களை கலந்தாலோசித்து தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக முறையிலே அறவழியிலே போராடுவோம். இதற்கு ஒத்துழைக்க மாட்டோம்.